ஹலோ யூஎஸ். ஸோ நம்ம வந்து HTML எலமெண்ட்ஸ் தான் நீட்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே இல்லையா, ஸோ வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ HTML நீங்கள் வந்து வெப்பேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 சாஃப்ட்வேர்ஸ் கண்டிப்பாக எதெல்லாம் ஒன்று தேவைப்படும். எதனா ஒன்று வச்சுங்க. நோட்பேட்++ ஆர் விஷுவல் ஸ்டுடியோ ரெண்டுமே பெட்டராக தான் இருக்கும். ரெண்டு சாஃப்ட்வேருமே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். நோட்பேட்++ம் சரி அண்ட் விஷுவல் ஸ்டுடியோவும் சரி. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றால என்னோட சப்ஸ்கிரைபர்னு கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து நோட்பேடில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து ஸோ அதனால அதே ரீசனுக்காக மட்டுமே தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும் நம்ம வந்து நோட்பேட்+ அண்ட் அப்கமிங் வீடியோஸ் சி ஆனால் விஷுவல் ஸ்டுடியோ. ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நோட்பேட்+லயும் ரொம்ப இதுலயும் கொஞ்சம் ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ என்னென்ன அட்வான்டேஜ்னா போப்பா சொல்லிட்டு போறேன். ஸோ நீங்க வந்து டபுள் டைம் கிளிக் பண்ண பொழுது இதுக்கு வந்து ஒவ்வொரு டேபா வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ நான் வந்து ஒரு தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு டேப் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து HTML பண்ணதா, ஸோ HTML ஓப்பன் டேக் அண்ட் HTML க்ளோஸ் டேக் ஸோ போட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ தென் ஸ்பேஸ் விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணலாம். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எந்த நேம் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து HTML டாக்குமெண்ட் பண்ண போகிறதால நீங்கள் வந்து கடைசியில் .htmlனு போட்டு சேவ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இல்லையா, ஸோ நான் வந்து எலமெண்ட்ஸ் டாட் HTMLனு போட்டு சேவ் பண்ணணும். மறந்துடாதீங்க, .htmlனு போட்டு சேவ் பண்ணணும். அப்போ வந்து HTML டாக்குமெண்ட் அப்போ சேவ் ஆகும். ஸோ Ctrl+S கொடுத்தா நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சஜஷன் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ HTML ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நோட்பேட்+ நமக்கு சஜஷன் காமிக்குது. ஸோ தென் HTML ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் வந்து ஹெட் கொடுக்கணும். ஸோ ஆல் ஆஃப் வந்து ஹெட்டு, இது வந்து ஃபார்மேட் தான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ HTML ஹெட் ஓப்பன் பண்ணியாச்சு. டைட்டில் கொடுக்கலாம். டைட்டில் வந்து நான் HTML கொடுக்கலாம். HTML வெப்பேஜ். ஸோ HTML வெப்பேஜும் கொடுத்து தென் டைட்டில் ஓப்பன் இல்லையா, ஆனால் டைட்டில் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ டைட்டில் க்ளோஸ், தென் ஹெட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஹெட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ தென் வந்து இப்போ தான் வந்து நம்ம வந்து பாடி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாடி ஓப்பன் டேக் வந்து பாடி ஓப்பன் டேக், தென் பாடி க்ளோஸ் டேக். ஸோ பாடி க்ளோஸ் டேக்கும் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பேஸ் வேணாம், உங்களுக்கு வந்து அத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்து இதுதான் ஃபார்மேட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து HTML பண்ணுறீங்கன்னா எல்லா வெப்பேஜும் சரி கண்டிப்பாக ஸ்டார்டிங் வந்து HTML போட்டு சேவ் பண்ணணும். HTML ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், ஹெட் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், டைட்டில் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், பாடி ஓப்பன் டேக், கண்டிப்பாக க்ளோஸ் டேக். நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுமாரி என்ன கான்செப்ட்னா, இங்கே பாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாடியிலேருந்து இந்த பாடி வரைக்கும் இது வந்து பாடியோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் வந்து கணக்கு எடுத்துக்கும். தென் வந்து இப்போ வந்து பேராகிராஃப் டேக் பார்க்க போகிறோம். P மீன்ஸ் பேராகிராஃப் டேக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். P ஓப்பன் பண்ணியாச்சு, பேராகிராஃப் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் Ctrl+V நான் என்ன ரைட் பண்ணியிருந்தது காப்பி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எழுதி வச்சுருக்கேன். ஸோ தென் P க்ளோஸ் டேக் போடலாம். ஸோ தென் P க்ளோஸ் டேக். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஷோ பண்ண முடியல. ஸோ நான் வந்து சைஸ் குறைச்சிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ வந்து நான் வந்து ஒரு பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். பேராகிராஃபில் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதனால் Ctrl சேவ் கொடுத்து இப்போ வந்து எப்படி இருக்குது வெப்பேஜ் எப்படி இருக்குன்னு சேவ் பண்ணலாம். ஸோ டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகுன்னு பார்க்கும். elements.html போட்டு சேவ் பண்ணலாம். HTML போட்டு சேவ் பண்ணுறதால பார்த்தீங்களா HTML டாக்குமெண்ட்டாக சேவ் ஆகிருக்கு. ஸோ நான் கடைசியில் நீங்கள் HTML போட்டு சேவ் பண்ணுவாங்க. ஸோ சொன்னீங்கன்னா நான் இங்கே வந்து ஹெட்டில் டைட்டில் HTML வெப்பேஜும் கொடுத்தேன். இந்த HTML வெப்பேஜ்ன்றது வந்து எங்கே ஷோ ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ HTML வெப்பேஜ்ன்றது நான் வந்து டேபோட நேமு அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டைட்டிலில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ, இங்கே நான் டைட்டிலில் HTML வெப்பேஜும் கொடுத்தேன். இந்த வெப்பேஜ் வந்து டேப்ல HTML வெப்பேஜ் அப்படின்ட்டு வந்துருச்சு. தென் வந்து பாடிக்குள்ள, ஸோ பாடி ஓப்பன் ஆயிருக்கு, அந்த பாடிக்குள்ள பேராகிராஃப் டேக் கொடுத்து திருவண்ணாமலை டவுன் ஆஃப் திருவண்ணாமலை இஸ் த ஒன் ஆஃப் த டவுன் சிட்டி எழுதியிருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ancient ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இது நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இது வந்து எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஸோ த டெம்பிள் டவுன் ஆஃப் திருவண்ணாமலை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஆஃப் இந்தியா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேராகிராஃப் வந்துருச்சு. ஸோ ஓகே, இதில் நம்ம என்ன வந்து போல்டு பண்ணலாமா, திருவண்ணாமலை அப்படின்றத வந்தப்போ நான் போல்டு பண்ண போகிறேன். ஸோ இது வந்து போல்டு டேக்னு சொல்லுவோம். B மீன்ஸ் போல்டு டேக். ஸோ நான் வந்து இங்கே B யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ திருவண்ணாமலை மட்டும் தான் போல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் திருவண்ணாமலைக்கு முன்னாடி மட்டும் ஓப்பன் டேக் பண்ணியிருக்கேன். தென் திருவண்ணாமலைக்கு அப்புறம் வந்து B க்ளோஸ் டேக் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் டேக் பண்ணியாச்சு. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிங்க. தென் ரிஃப்ரெஷ் போயிட்டு வெப்பேஜ் வந்து ஷோ பண்ணுங்க.
ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா பாருங்களேன், திருவண்ணாமலை அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து இப்போ போல்ட் ஆயிடுச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ சரி, இது பாடிக்கு முன்னாடி வந்து நம்ம திருவண்ணாமலை அப்படின்னு ஷோ ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாம் தமிழ்நாடும் கொடுக்கலாம். ஸோ தமிழ்நாடு நான் வந்து ஹெட்லைன் டேக் கொடுக்க போகிறேன். H1 மீன்ஸ் ஹெட்லைன் டேக்னு அர்த்தம். ஸோ H1 இப்போ நான் ஷோ பண்ணுறேன். தமிழ்நாடு H1 ஓப்பன் டேக், தென் H1 க்ளோஸ் டேக் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் S கொஞ்சம் சேவ் பண்ணிடலாம். ஸோ தென் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, முன்னாடி வந்து ஹெட்லைனில் தமிழ்நாடு அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இது ஒரு H1 டேக்னு சொல்லணும் கண்டிப்பாக. H1 டேக்னா ஒரு பெரிய ஃபாண்ட் அப்படின்ற அர்த்தம். இது வந்து H2 ஃபாண்ட் இருக்கு. H1, H2, H3, H4, H6 வரைக்கும் இருக்குது. எந்தெந்த சைஸுக்கு உங்களோட ஃபாண்ட் வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து ஹெட்லைன் டேக் மோஸ்ட்லி நம்ம வந்து ஏன்னா ஒரு டாபிக் போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ H2ஓட சைஸ் வந்து இந்த H1 விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ நான் ஷோ பண்ணுறேன். நான் தமிழ்நாடும் போட்டு இப்போ H2 க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ H2 க்ளோஸ் பண்ணிடுச்சு. கண்ட்ரோல் சேவ். ஸோ பார்த்தீங்களா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். பாருங்க, H1 டேக் எவ்வளோ பெரிய ஃபாண்ட்டாக இருக்கு, H2 டேக் எவ்வளோ பெரிய ஃபாண்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா. தமிழ்நாடு அப்படின்னு வந்து ரொம்பவே நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து H1 டேக் வந்து சைஸ் அதிகமாக இருக்கும், H2 வந்து அதை விட கம்மியாக இருக்கும், H3 இதை விட கம்மியாக இருக்கும், H4 வந்து இதை விடவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி H6 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து ஹெட்லைன் டேக் பார்த்தாச்சா. தென் வந்து இப்போ வந்து போல்ட் டேக் பண்ணி நம்ம வந்து திருவண்ணாமலை அப்படின்றது நம்ம வந்து இப்போ வந்து போல்ட் பண்ணிட்டோம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து பிரேக் லைன். ஸோ வந்து என்ன பண்ணலாம்? ஏன்ஷியன் ஹைட் இங்கே எங்கேயுமே இல்லையாப்பா. ஸோ ஓகே, நம்ம கட் பண்ணுற மாதிரி இங்கே எந்த இடமே இல்லை. ஸோ பரவாயில்ல. ஹென்ஷன் எரிஷேட்ஸ் சைட், ஓகே, சைட் வந்துருக்கு. அந்த சைட்டை மட்டுமே வந்து இங்கே ஒரு லைனாக போயிட்டு இந்த ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் சென்டர் ஆஃப் சிவா ரிலிஜன் போட்டுங்களேன். ஸோ இது மட்டும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னா வந்து பிரேக் லைன் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரேக் லைன் டேக் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எங்கே வரணும்? இந்தியாஸ் மோஸ்ட் ஹெரிஷேட் சைட் வந்துச்சா. ஸோ இங்கே வந்து சைட்டுக்கு மட்டும், அதுக்கப்புறம் சைட்டுக்கு அப்புறம் ஆஃப் இந்தியா அடுத்து எல்லாமே வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னா வந்து பிரேக் லைன் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ பிரேக் லைன் மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிரேக் லைன் டேக் நீங்கள் சைட்டாக வந்து க்ளோஸ் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடி வந்து பிரேக் மீன்ஸ் நான் உங்களுக்கு எழுதிடுறேன், சரி எனக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்லாஷ் க்ளோஸ் டேக் கொடுத்தா மட்டுமே போதும், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் போயிடும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தென் ரெஃப்ரெஷ் பார்த்தீங்களா. ஸோ வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸுக்கு அப்புறம் வந்து ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்லேயே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த பிஆர் டேக் கொடுத்ததால ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்துருச்சு. தென் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு வந்து நம்ம நடுவில் ஒரு கோடை போட்டுடலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ சைட்டுக்கு அப்புறம் வந்து இல்லை நம்ம ரிலீஜன் இருக்குங்களா. ஸோ ரிலீஜனுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு கோடு போடணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கே வரணும்? பி மீன்ஸ் பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பேராகிராஃப் டேக்கு அப்புறம் நம்ம பண்ணணும். ஸோ அதில் வந்து ஸ்லாஷ் ஹெச்ஆர் டேக். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளோஸ் டேக் கொடுத்து முடிய முடியாது பிஆர் டேக் மாதிரி. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும், க்ளோஸும் பண்ணி ஆகணும். ஸோ தென் ஹெச்ஆர் டேக் ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸும் பண்ணியாச்சு. தென் கண்ட்ரோல் சேவ். இப்போ பார்க்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். சி கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் வந்துருச்சு. இங்கே வந்து நம்ம வந்து ஹெச்ஆர் டேக் மூலமாக நமக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. ஸோ தென் வந்து நம்ம என்ன வந்து மாற்றலாமா? இந்தியா. ஸோ இந்தியாவை மட்டும் நம்ம வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டாக மாற்றலாமா? ஸோ நான் வந்து எங்கே போகலாம்? இந்தியா அந்த பேராகிராஃப் டேக்கில் இந்தியா எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா அங்கே இருக்குது. ஸோ இந்தியாவை மட்டும் எனக்கு இட்டாலிக் ஃபாண்ட்டாக மாற்றணுன்றதெல்லாம் வந்து நான் ஐ டேக் யூஸ் பண்ணுறேன். ஐ மீன்ஸ் இட்டாலிக் டேக்னு அர்த்தம். ஐ டேக் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஐ டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ தென் கண்ட்ரோல் சேவ், கோ டு ரிஃப்ரெஷ் திஸ் பேஜ். பார்த்தீங்களா? ஸோ இந்தியா அப்படின்றத மட்டும் எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இட்டாலிக் ஃபாண்ட்டாக மாறிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் வந்து இட்டாலிக் ஃபாண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து ஐ மட்டும் கொடுக்கணும் அவசியம் இட்டாலிக் ஃபாண்ட்டுக்கு. நீங்கள் வந்து இஎம்மும் கொடுத்தாலும் அதே தான் எடுத்துக்கும். ஸோ இஎம்னாலும் வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டு தான் அர்த்தம். ஸோ ஐனாலும் இட்டாலிக் ஃபாண்ட்டு தான் அர்த்தம். நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ நான் ஐயை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு கைஸ் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ஐயும் போடலாம், நீங்கள் வந்து ஐயும் போடலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ தென் கண்ட்ரோல் எஸ் கோ டு ரெஃப்ரெஷ் திஸ் வெப் பேஜ். ஸோ பார்த்தீங்களா, ஸோ எனக்கு வந்து இதுவும் மாறிடுச்சு. ஸோ தென் வேறு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து தென் வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணலாமா? ஸோ ஏன்னா ஒரு அண்டர்லைன் பண்ணலாம். சென்டர் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ எது போடலாம்? ஏன்ஷியன் சென்டர். ஸோ இந்த சென்டர்னு ஒரு கோட் இருக்கு பார்த்தீங்களா. அந்த சென்டரை மட்டும் எனக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா வந்து யூ டேக் யூஸ் பண்ணுவோம்.
என்ன டேக்? யூ மீன்ஸ் அண்டர்லைன் டேக்னு அர்த்தம். நீங்க எல்லாமே வந்து நேம் ஞாபகம் வச்சுங்க. யூ மீன்ஸ் என்ன அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ எல்லாமே வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ யூ டேக் யூஸ் பண்றேன். யூ டேக் மீன்ஸ் அண்டர்லைன் டேக். யூ மட்டும் எனக்கு வந்து அண்டர்லைன் ஆகி வரணும் அப்படின்னா வந்து யூ டேக் யூஸ் பண்ணுவேன். யூ ஓப்பன் வச்சு தென் க்ளோஸும் பண்ணிடலாம். ஸோ தென் கண்ட்ரோல் எஸ் கோ டு ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். பாத்தீங்களா? ஸோ சென்டர் ஓகேங்களா? சென்ட்ரல் மட்டும் நமக்கு வந்து சென்ட்ரல் மட்டும் நமக்கு வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி வந்துருச்சு. ஓகே கைஸ், ஸோ நீங்க நம்ம வந்து நிறையவே டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நீங்க நம்ம ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓப்பன் பண்ணிருக்கணும், க்ளோஸ் பண்ணிருக்கணும், ஹெட் ஓப்பன் பண்ணிருக்கணும், தென் க்ளோஸ் பண்ணிருக்கணும். டைட்டிலுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து டேபோட நேமா வந்துடும். ஸோ இந்த டேபோட நேமா வந்துடும். தென் பாடிக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, நீங்க பாடிக்குள்ள என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபுல்லாவே இந்த ஸ்கிரீன் ஃபுல்லாவே வந்து அந்த பாடிக்குள்ள கொடுக்குறது உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன ஃபாண்ட் டேக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து H1 டேக், H1 டேக், S3, S4, S5, S2. ஸோ இதே மாதிரி அந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே அந்த ஹெட்லைன் டேக் அந்த H1, S3, S4 அது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும். தென் வந்து போல்ட் டேக் பார்த்தோம். B மீன்ஸ் போல்ட் டேக், BR மீன்ஸ் பிரேக் லைன். ஸோ வந்து ஒரு லைனை எப்படி பிரேக் பண்ணுறது. ஸோ B டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து போல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் பிரேக் லைன் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்டேட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆஃப் இந்தியாவை வந்து பிரேக் லைனுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் எடுத்து வந்திருக்கோம். HR டேக் மூலமா வந்து நம்ம வந்து ஒரு லைனை போட்டிருக்கோம். ஒரு லைன் போட்டிருக்கீங்களா? ஸோ அந்த லைன் போட்டிருக்கோம். தென் வந்து I அண்ட் E ரெண்டுமே வந்து ஒரு இட்டாலிக் ஃபாண்ட் டேக் தான். ஸோ வந்து நம்ம எதை மாற்றிருக்கோம், இந்தியான்றதை மட்டும் நம்ம வந்து இட்டாலிக்காக மாற்றிருக்கோம். ஸோ வந்து ஹை டேக் அண்ட் EM டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் P மீன்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து ஒரு பேராகிராஃப் எழுத போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் எழுதிக்க முடியும். ஸோ நான் ஈஸியாக உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்களா. ஸோ நான் வந்து தனியாக ஒரு டேக் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாடி H லைனுக்கு அப்புறம் வந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ P மீன்ஸ் பேராகிராஃப் டேக். ஸோ இது வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ வந்து நான் பேராகிராஃப் எழுத போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இது எழுதிக்கலாம், P டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் கண்ட்ரோல் S கோ டு ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். ஸோ பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து லைனுக்கு அப்புறம் வந்து ஒரு லைன் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைன் வந்து பேராகிராஃபாக வந்துருச்சு. ஓகே கைஸ், ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான டேக்ஸ். And I will catch you soon on next interesting video. Until then, Ilayaraja, tata, bye bye. Next topic is link.